ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தோடைய பில்லுங்க. செப்டம்பர் மாதத்தோடைய பில்லு வந்து அப்டேட் பண்ணலான்னு தான். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருப்பேன்னு நினச்சேன், பண்ணலைங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து எவ்வளோ போயிருக்கு என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக 1ஆந்தேதி வந்து 3 பேட்சாக போயிருக்குதுங்க. 8:30 மணி பேட்ச் ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, அடுத்து வந்து 12 மணிக்கு ஒன்றுங்க. ரேட் வந்து பாருங்கள் ரூ. 280. ஃபஸ்ட் பேட்ச்சில் 8 மணிக்கு வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 100ங்க. ரூ. 280 போயிருக்கு. ரூ. 308 வந்திருக்கு. அடுத்து 10 மணிக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 850 கிராம் வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பாருங்கள் 250 போட்டிருக்காங்க. ரேட் வந்து அப்படி அப்படியே குறைக்கிறாங்க பாருங்கள். ரூ. 212. அடுத்து வந்து 12 மணி பூவு. ஆக்சுவலாக அது இல்லை. அடுத்த நாள் வந்து பாருங்கள் 2ஆந்தேதி வந்து 200 போட்டிருக்கோம். ரூ. 340 ரேட்டு. ரூ. 714 வந்திருக்கு. அடுத்து வந்து 3ஆந்தேதி வந்து பாருங்கள் 8 மணி பூ ஒன்று போட்டிருக்கோம், 10 மணி பூ ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து வந்து 12 மணி பூ ஒன்று. எத்தனை கிலோன்னா 2.5 கிலோ, அப்புறமா 3,800, அப்புறமா 650 கிராமு. 650 கிராம் ஆக்சுவலாக பாருங்கள் சாயந்தரம் பூ 12 மணிலேருந்து இல்லை 2 மணி, அந்த 2 மணி பூ பாருங்கள் ரூ. 200 குறைஞ்சிருச்சா. 8:30 மணி பூ பாருங்கள் ரூ. 600 போட்டிருக்காங்க. 10 மணி பூவும் ரூ. 600. அதுக்கு மேலே அதை சொல்கிறேனே 11 வரைக்கும் தாங்க லாஸ்ட்டு டைமு. அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ரேட் வந்து என்ன சொல்கிறது கம்மியாக போடுவாங்க. ரூ. 400 வந்திருக்கா. அப்போ வந்து பாருங்கள் இதுலேருந்து 2.5 கிலோ போட்ட காலையில் 8:30 மணி பூ வந்து 2.5 கிலோ போட்டால் ரூ. 600 வந்து 1,500 வந்திருக்கு. அடுத்து வந்து 3,800 வந்து ரூ. 600, 2,250. அடுத்து வந்து 650 கிராம் வந்து ரூ. 400, ரூ. 260 போட்டிருக்காங்க. 650 கிராம் தானே அதனால். அடுத்து வந்து 4ஆந்தேதி 8:30 மணி பூ வந்து 2.5 கிலோ போட்டிருக்கோம். ரூ. 500 போயிருக்கு. ரூ. 1,250. அடுத்து 10 மணி பூ வந்து ரூ. 450, போயிருக்கு. அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் வந்து போயிருக்கு 450 கிராம். ஆக்சுவலாக சாரி ரேட் வந்து 450. 1,700 அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எத்தனை கிலோனா 8,200 சம்திங் போட்டிருக்கேங்க. 8,200 கிராம் போட்டிருக்கு. அன்றைக்கி வந்து எவ்வளோ ரேட்னா ஆக்சுவலாக 1,700க்கு வந்து 1,650. அடுத்து வந்து 5ஆந்தேதி வந்து ஃபஸ்ட் பேட்சே வந்து 5,300 போட்டிருக்கோம். ரூ. 260 தான் ரேட்டு. ரூ. 1,378. இதில் வந்து ஆக்சுவலாக முன்ன பின்ன ஃபெஸ்டிவலு, அதாவது கோயில் விசேஷம், இல்லை முகூர்த்தம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள் ரூ. 600, 340, 400, 500 போயிருக்கு. மற்ற நாள்லாம் பாருங்கள் 260, 250 தான் வந்திருக்கு. இதில் வந்து எவ்வளோன்னா 4ஆந்தேதி வந்து ஆக்சுவலாக 8,200 கிராம் போயிருக்கு. ரூ. 450 ஆவரேஜாக ரேட் வந்து பாருங்கள். இது ஒரு 4,000 சம்திங் வந்திருக்கு. 4,500 பக்கம். அடுத்து 5ஆந்தேதி வந்து 5,300ங்க. ரூ. 260 தான் போயிருக்கு. 6ஆந்தேதி பாருங்கள் 2,800 ஒரு பேட்ச் போயிருக்கு. 2,900 ஒரு பேட்ச் போயிருக்கு. எவ்வளோ ரேட்னா ரூ. 260 தான். இது வந்து பாருங்கள் இந்த பூவெலாம் அந்த 2,800, 2,900லாம் நவம்பர் மாதம் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரூ. 260 தான் போட்டிருக்காங்க. அது வந்து 1,200, 1,400, 1,600 வரைக்கும் ரேட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 7ஆந்தேதி வந்து 3 கிலோ போட்டிருக்கோம். 250 கிராமுங்க. பாருங்கள் 250லாம் 700 போட்டிருக்காங்க 3 கிலோவுக்கு. அந்த 750னா ரூ. 100 கமிஷன் எடுத்துடுறாங்க. ஸோ அடுத்து வந்து 8ஆந்தேதிக்கு வந்து 900 கிராம் தான் போட்டிருக்கோம். ரூ. 250, இது ரேட்டில் ஆக்சுவலாக எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது வந்து அவங்க கொடுத்துங்கிற பில்லு தாங்க. நான் வந்து கேல்குலேட் பண்ணிலாம் பார்க்கல. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும்ன்றது தான் ஒரு அசம்ஷன் தான். ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை, அது மாதிரி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 900 கிராமு. அடுத்து வந்து 300 கிராம். 300 கிராம் ரூ. 250 பாருங்கள் ரூ. 15 வந்திருக்கு. ஸோ ஓவராலாக அமௌண்ட் வந்து எத்தனாந்தேதியிலேருந்து அப்படின்னா செப்டம்பர் 1ஆந்தேதியிலேருந்து 9ஆந்தேதி வரைக்கும் பில்லு. இன்னொரு பில் ஆக்சுவலாக இருக்குது, நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதுல உங்களுக்கு 1ஆந்தேதியிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கலையா. மேக்ஸிமம் முகூர்த்த நாள் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அன்றைக்கி வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது. 340, 600, 600, 400 இந்த மாதிரி. இது வந்து பாருங்கள் எவ்வளோ ரேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓவராலாக வந்து ரூ. 20,402 வந்திருக்குங்க. கையில் கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்கு. கமிஷன் போக அப்படின்னா 22,000 சம்திங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 22,000. 100 10 கமிஷனுங்க. அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 22,000 மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு நமக்கு வந்து 20,402 வந்திருக்குங்க. அது எத்தனை நாள் பூ வந்து போயிருக்கு அப்படின்னா பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4-5 நாள், மேக்ஸிமம் 5 நாள் இல்லை, ஒரு 10 நாள் வரைக்குமே ஓரளவுக்கு. 10 நாள் இல்லை, 1ஆந்தேதி 1, 2, 3, 4, 5ஆந்தேதி, 6ஆந்தேதி வரைக்கும் கூட ஓரளவுக்கு பூ போயிருக்கு. 7ஆந்தேதி வரைக்கும் போயிருக்கு. 7 நாள் பில்லுங்க. 7 நாள் தான் ஆள் வச்சு வேலை செஞ்சோம். 7 நாளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 20,402. 2 பேர் ஆள் வச்சு வேலை செஞ்சோம். 7 நாளைக்கு 700, 2 பேருக்கு வந்து 1,400. 1,400 போயிடுச்சு அப்படின்னா மீதி அமௌண்ட் நமக்கு
அடுத்து வந்து மருந்தடிக்கிறது. ஸோ மருந்தடிக்கிறது வந்து நம்ம பூவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 2 பேட்ச் வச்சுருக்கணுங்க. ஒரு பேட்ச் வந்து நம்ம மருந்தடிக்கிறது வேலைக்கு ஆள் போக நமக்கு லாபமும் நிற்கும். அதுக்கும் மேலே இன்னொரு பில் வந்து நமக்கு அப்படியே முழுசாக லாபமாகவும் நிற்கும். ஸோ அதனால தான் 2 பேட்ச் மல்லியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேட்ச் வைக்கணும் அப்படின்றதுல நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன். மேக்ஸிமம் மல்லியை பொறுத்த வரைக்கும் 3 பேட்ச் இருக்கணுங்க. ஒன்று வந்து கட் பண்ணியிருக்கணும், ஒன்று வந்து பூ அறுத்துட்ருக்கணும், ஒன்று வந்து துளிர் வந்துட்டுருக்கணும். அந்த மாதிரி பேட்சாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரே பில் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இப்போ 20,000 ரூபாய் அப்படின்னா இந்த 20,000த்துலேயே வந்து நம்ம வந்து லாப நஷ்ட கணக்கு, மருந்து, வேலையாட்கள் அதெல்லாமே நம்ம கணக்கு போட்டோம்னா நமக்கு லாபம் வருமானா வரும். 10,000 ரூபாய் போட்டு லாபம் நிற்குங்க கைக்கு, வராமலாம் இருக்காது. இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2, 3 பேட்ச் இருக்கிறது நல்லது. ஸோ 2 பேட்ச் பூவில் நமக்கு ஃபஸ்ட் பில் வந்து 20,402 ரூபா வந்திருக்கு. இன்னொரு பில் ஆக்சுவலாக 19,000 சம்திங் வந்திருக்கு. 19,000 அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோங்க, 39,000, இது ஒரு 400, 40,000 வச்சுக்கோங்க. 40,000த்தில் 10,000 ரூபாய், 10லேருந்து 15,000 போனால் கூட நமக்கு 20,000, 25,000 நமக்கு லாபம். ஸோ இதுதாங்க மல்லி. ஸோ இதோட வேலை வந்து எத்தனை பேர் செய்யணும், எவ்வளோ செய்யணும், வீட்டில் இருந்துட்டு ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு 25,000 சமாளிக்க முடியும் அப்படின்னா இது ஆக்சுவலாக 1.5 வருஷம் செடிங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து இனிமேல் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ மருந்து அடிக்கிறோம், என்னென்ன மருந்து அடிக்கிறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம், எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றதெல்லாம், அண்ட் வந்து 2 வருஷம் 2.5 வருஷத்தில் செடி வந்து எவ்வளோ பெருசாகும், எவ்வளோ பூ வருன்றதும் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய். 20,402 ரூபா அந்த மாதத்தோட பில். தேங்க்யூ. 7 நாள் பில்லுங்க. 7 நாள், 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாருங்கள் பில்லு எவ்வளோ, 900 கிராமு 300 கிராம்லாம் பூவா சொல்லுங்கள். இதில் யார் ஒரு ஆள் அறுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் 7 நாள் தான் ஆள் வச்சு அறுத்துச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.